தனிப்பெரும் புகழ்பெற்ற தமிழ்நாட்டில் சிறப்புற்ற ஆண்மகன், தாய் சொல் தவறாது நடந்து வந்த தன்மை மிகுந்த தனையன், தவறு செய்திருந்தாலும் தஞ்சமென்று அடைந்தவுடன் தன்னலம் கருதாது வந்தவனுக்கு ஆதரவு காட்டிய தமிழன் பரம்பரையிலே வளர்ந்த வாலிபன், தன்மானம் காக்க தன்னுயிரை தாய்நாட்டுக்கு பலி கொடுத்து எண்ணிக்கேற்ற வீரர்கள் உதித்த மண்ணிலே பிறந்தவன், உன்னை தொட்டு தாலி கட்டியவன், போருக்கு புறப்பட்டு விட்டான், உத்தரவு கொடு, என் அருமை அத்தானே, வெற்றியுடன் திரும்புக என்று உறுதிமொழி கூறு. இப்படி சரமாரியா பேசி எங்க காலேஜ் டிராமாவில் ஆக்ட் பண்ண போறடா மிருதங்க தலையா. அப்படிங்களா? நீங்க ஏதோ கூட்டத்துல பேசுறதுக்காக வேண்டி பழகிக்கிறீங்கன்னு நினைச்சேன். கழுத என்னடா படிச்சுட்டு போய் பேசுறவன் நினைச்சியா? நான் என்னத்த கண்டேன். ஒரு நல்ல சரி, என்ன நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணிட்டீங்களா? இதானடா பந்து விளையாடுறதுக்கு உனக்கடா? சாரி பிரதர், சாரி ஃபாதர், ஃபாதர் சாரியாவது உன் தாலியாவது. பச்சை குழந்தை பாரு, இப்பதான் பந்து விளையாட கத்துக்கிறீங்களா? ஆமாடி, எனக்கு தான் பந்து விளையாடுறதுக்கு ஆசை. இந்த உன்னை பெத்து வச்சிருக்கிய மூஞ்சி மோர கட்டையும் பாரு. அறிவு சாப்பிட்டியாடா கண்ணு? நோ மதர். இல்ல சிச்சி, தமிழ்ல பேசுற கழுத. இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குடாமா ஆகும்? வீங்கி போகும். ஓ சாரி சாரி, டேமேஜ் ஆயிடும் மம்மி. அறிவு வாடா கண்ணு சாப்பிடுவோம். ஃபாதர், தாதா. எது என்னடா இது? பெத்த அப்பனா தாத்தான்ட்டு போற? ஆசியளிக்க வேண்டுகிறோம். வணக்கம். அமைச்சரே, எம் மனதுள் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வோருக்கு 1000 பொன் பரிசென்று பறைசாற்றினோமே, நிபந்தனைக்குட்பட்டு எவரேனும் வந்தனரோ? மன்னவா, வந்துள்ளார் ஒரு ஏழை புலவர். எங்கே அவர்? அரசவை நோக்கி வந்த புலவரை அழைத்து வாருங்கள். எம் இதயத்திலே ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்திக்க ஒரு ஏழை புலவரா வந்துள்ளார். அரசே வணக்கம். வருக புலவரே, வருக. மன்னவா, தங்கள் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கவியோடு வந்துள்ளேன். மிக்க மகிழ்ச்சி. எங்கே அந்த கவியை சொல்லும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செரியயிற் அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே. ஆஹா, புலவரே, மெச்சினோம் உமது ஆற்றலை. என் சந்தேகமும் தீர்ந்து விட்டது. அமைச்சரே, 1000 பொன்னை இக்கவிக்கு பரிசாக கொடு. வாழி மன்னவா, வாழி. பொறுங்கள் மன்னவா, இக்கவிக்கு பொற்கிழி கொடுப்பது முறையன்று. என்ன விவரம் நக்கீரரே? இவர் இயற்றிய கவியிலே குற்றம். ஐயோ, குற்றம் இருக்கிறதா? அட ஆண்டவா, கண நேரத்துல கண்மூடி திறக்கத்துக்குள்ள கைக்கு கெட்டின பொருள் எட்டி போயிட்டுதே. ஐயா நக்கீரரே, இந்த ஏழை புலவன் ஏமாற்றத்தோடு திரும்புவதில் உமக்கு என்னையா திருப்தி? ஐயா புலவரே, நீர் பரிசுகள் பெற்று பல்லாண்டு வாழ்வதில் எமக்கு பரம திருப்தி. அப்படியானால் அந்த 1000 பொன்னையும் என்னிடம் வாங்கி கொடுத்து விடுங்களேன். புலவரே, வறுமையின் வேகம், ஏமாற்றத்தின் எதிரொலி உம்மை இப்படியெல்லாம் பேசச் சொல்கிறது. உமது கவியில் குற்றம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இல்லை என்று நீர் நிரூபித்து விட்டு உடனே பரிசை பெற்று செல்லலாம். இந்த கவியை நான் எழுதியிருந்தால் அல்லவா இதை பற்றி எனக்கு தெரியும். யாரோ ஒருவர் இதை எழுதி என்னிடம் கொடுத்து அரசு சபையில் கொடு 1000 பொன் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நம்பி இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டேன். இப்பொழுதுதான் நினைக்கிறேன் ஏன் இங்கு வந்தோம் என்று. எல்லோருக்கும் வணக்கம். ஐயா புலவரே, போய் வருகிறேன். நக்கீரரே, தவறு என்ன கண்டீர் அந்த கவியில்? எமக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. இல்லாமல் எதையுமே சொல்ல முன்வர மாட்டேன் மன்னவா. இருக்கிறது குற்றம். இப்புலவர் கொண்டு வந்த கவிக்கு சபையிலே குற்றம் கூறியது யார்? நான் தான். ஓஹோ, நக்கீரதான் என் கவிக்கு குற்றம் கூறிய புலவரோ? ஓஹோ, நீர்தான் இக்கவியை இயற்றி இந்த ஏழை புலவரிடம் கொடுத்து அனுப்பியவரோ? நான் தான் இயற்றினேன் இக்கவியை. நான் தான் குறை கூறினேன் உமது கவியை. சொற்சுவையிலா பொருட்சுவையிலா நீர் பிழை கண்டது. பொருளில் தான் குற்றம், சொல்லில் குற்றமில்லை. என்ன குற்றம் கண்டீர்? சொல்லு உமது கவியை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ,
பயிலியது கெழிய நட்பின் மயிலிய செடியை தறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ எறியும் பூவே, இதில் எந்த இடத்தில் குற்றம் கண்டீர்? மணமிக்க மலர்களிடத்தே தேனை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ அறிந்திருக்கும் மலர்களிலே இவள் கூந்தலை காட்டிலும் நறுமணமுள்ள மலர்களும் உண்டோ என்று கேட்பதாகத்தான் உமது கவி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் குற்றமும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் கூந்தலில் செயற்கையில் என்று இயற்கையில் மனம் எவருக்குமே கிடையாது. அப்படி இருக்க மறை காட்டிலும் மங்கையின் கூந்தலில் தான் மனம் அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்படும் உமது கவியை நான் எப்பகையில் உள்ள உத்தம பெண்மணிகளின் கூந்தலுக்கும் நீர் சொல்லியபடி செயற்கையில் தான் மனமோ? உத்தம ஜாதி பெண்களுக்கும் பத்தினி பெண்களுக்கும் இன்னும் எத்தனை வகை பெண்கள் உண்டோ அதற்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் இன்றி இயற்கையில் இருக்கவே முடியாது. மாக்களை ஏற்ற நாவிலே வந்து துணை புரியும் பாரதிக்கும் அதே விதிப்படித்தானோ? பாவலர், நாவலர், கவிஞர், கலைஞர் அனைவரின் குலதெய்வமான கலைவாணிக்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் என்று இயற்கையில் கிடையாது. நீர் அன்றாடம் பக்தியோடும் பயத்தோடும் வழிபடும் மகேஸ்வரனுக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் உமாதேவிக்கும் அதே முறைப்படித்தானோ? வையகம் முழுவதும் ஆத்தருளும் உலக மாதாவுக்கும் அதே விதிப்படித்தான். நக்கீரா, குற்றம்தானா? புலவரே, நீரே முக்கண் முதல்வராயும் ஆகுக. உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும் உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அறிவாளின் நெய் பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரனாருக்கும் கீரனோ நம் கவியை ஆராய்ந்துள்ளத்தவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம்? பங்கமுறச் சொன்னால் பழுதாமே. சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, எம்மை பார்த்து புரிந்து பின் யார் என்று தெரிந்து உரையாடு. ஐயனே, அறிந்து கொண்டேன் அனைத்தும். கவியில் பிழையறிந்தும் அதை அறிவுறுத்தாவிட்டால் பெரும் பிழையாகிவிடுமே என்று வாதாடினேன். தமிழ் ஆர்வத்தில் நான் தவறு செய்திருப்பின் என்னை மன்னிக்க வேண்டும். நக்கீரா, மெச்சினோ உனது புலமைத்தன்மை. இவ்வாறு வேடம் பூண்டோ. வாழ்க உன் அறிவு, வளர்க உன் தமிழார்வம். ஊழியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதனும் நீயே, மால்வரை நீயே, மறிகடல் நீயே, இன்பமும் நீயே, துன்பமும் நீயே, விண்முதற் பூதம் ஐந்தவை நீயே, சொலற்கரும் தன்மை தொல்லோய் நீயே. இந்த நாடகத்திற்கு தலைமை தாங்கிய குணசீலர் அவர்களுக்கு இந்த மாலையை சூட்டுகிறேன். தம்பி எழுதி கொடுத்த காகிதத்தைங்க அது எங்கே மறந்து வச்சுட்டு ஓட்டு பாக்கெட் இருக்கா பாருங்க பாருங்க. புளி வீசை 8, அரிசி மூட்டை 4, பெருங்காய டப்பா 4. என்னங்க மளிகை கடை சாமான படிச்சுக்கிட்டு தம்பி எழுதி கொடுத்த காகிதத்தைங்க. சரி, நறுக்குன்னு நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 வார்த்தை பேசி சடக்குன்னு இறங்குங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. கும்பிடுறேன், எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அழாதீங்க அழாதீங்க, நல்ல காரியம், சிரிச்சுக்கிட்டு பேச. ஆக ஆக எல்லாம் நல்லா இருக்கு. மேற்கொண்டு ஆக மேற்கொண்டு பேசுங்க. மேற்கொண்டு பேச்சு ஆக மேற்கொண்டு. சரி, கும்பிட போட்டுட்டு இறங்குங்க. கும்பிடுறேன். கௌரி, கௌரி, கௌரி டாக்டர் வீட்டுக்கு மருந்து வாங்க போயிருக்காப்பா. ஏன்பா தங்கச்சியை தனியா வெளியே அனுப்புறீங்க? என்கிட்ட சொன்னா நான் போக மாட்டேனா? நானா அனுப்புனேன்? என் உடம்பு இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு மனசு கேட்காம மருந்து பாட்டில் எடுத்துக்கிட்டு உன் தங்கச்சி தாண்டா ஓடனா. அப்பா, பருவமுள்ள பெண் திருவடியே போனா திரும்பி வீடு சேருங்கிற நம்பிக்கை இல்லாத காலம் இது. கல்யாணம் ஆகாத பெண், அதுலயும் ஏழை பெண்ணுன்னு தெரிஞ்சா ஏளனம் செய்யறதுக்கு தான் ஏராளமானவங்க இருக்கிறாங்களே தவிர இறக்கம் காட்டுற புண்ணியமானங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவப்பா. உன் தங்கச்சி வந்தா என்ன நெருக்கடியான நிலைமை வந்தாலும் இனிமே வெளியே போக கூடாதுன்னு நீயே கண்டிச்சு சொல்லிடப்பா. சரிப்பா, நான் போய் மருந்து வாங்கிட்டு தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துடுறேன். சுந்தர், இரு, இப்படி உட்கார். உங்ககிட்ட 2-3 நாளா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னப்பா? இந்த ஊர்ல
குணசீலர்னு ஒரு பெரிய மனுஷர் இருக்காரே. ஆமாப்பா, அவர் பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் உனக்கு மாமனப்பா. மிராஸ்தார் குணசீலர் எனக்கு மாமனா? ஆமா சுந்தர், அவருக்கு தான் என் தங்கச்சியை கல்யாணம் செய்து கொடுத்தேன். அவர் தங்கச்சியை தான் நான் கல்யாணம் செய்துக்கிட்டேன். குணசீலருடைய தங்கையா எங்க அம்மா? ஆமாப்பா, நீயும் கௌரியும் சின்ன குழந்தையா இருக்கும் போதே 2 குடும்பத்துக்கும் விரோதம் ஏற்பட்டு தொடர்பே அருந்து போச்சு. எதனாலப்பா விரோதம் ஏற்பட்டது? நான் நல்லா வாழ்ந்த காலத்துல குணசீலருக்கு எவ்வளவோ உபகாரம் செய்தேன். நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி செய்ய மறுத்துட்டாரு. அதனாலதான் 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம போச்சு. அதே இயக்கத்துல உங்க அம்மாவும் செத்து போயிட்டா. குழந்தையா இருக்கிற உங்களை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கே குடி போயிட்டேன். படாத பாடுபட்டு உங்க 2 பேரையும் வளர்த்து பெரியவங்களாக்கின. அங்கேயும் என்ன தரித்திர விட்டவாழ்ல. பழையபடி திரும்ப இங்கேயே வந்து சேர்ந்தேன். வந்த நாள்ல இருந்து படுத்த படுக்கையா கிடக்குறேன். அப்பேற்பட்ட மனிதர் பேரை சொன்னா கூட சாப்பிடுற சோறு உடல்ல ஒட்டாதப்பா. அப்படி சொல்லாத சுந்தர். தண்ணி நிறைஞ்ச தொட்டியில குனிஞ்சு பார்த்துக்கிட்டே கல்ல போடாது. அவரை நான் சாகிறதுக்குள்ள ஒரு முறை பார்க்கணும். அப்பா, அந்த இரக்கம் இல்லாதவரை நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு இருக்கிற உயிரும் போயிடும். இல்ல, நீயே நேர போய் அவரை இங்க எப்படியாவது கூட்டிக்கிட்டு வா. ஒரே ஒரு உதவி கேட்கணும். அந்த நன்றி கட்ட மனிதனை கூப்பிட்டு உதவி கேட்பதை விட நாம் எல்லோரும் சாகலாம்ப்பா. சுந்தர், அந்த ஈயாத லோபி நமக்கு உபகாரம் செய்தாலும் அது அபகாரமாத்தாப்பா முடியும். சுந்தர், அந்த கேடுகட்ட மனிதனை பயபடி சந்திக்கிறது உங்க அறிவுக்கு கேவலமா தென்படையாப்பா. சுந்தர், அப்பா என்னை மன்னிச்சிடும். நான் இப்பவே போய் குணசீலரை கூட்டிட்டு வரேன். சுந்தர், பாராக்கட்டு. இத்தனை நாளா மனுஷனா இருந்தனா ஆத்திரத்துல ஒரு நிமிஷம் மிருகமா மாறிட்டு இந்த ரத்த கொதிப்பு வியாதி வந்த நாள்ல இருந்து சில நேரங்கள்ல எனக்கு கோபம் அர்த்தம் இல்லாம வருது. இந்த நிலைமை ஏற்பட்டுரும்னுதான் இத்தனை நாளா இந்த விஷயத்தை மறைச்சு வச்சிருந்தேன். என் தவறை பொறுத்துக்கப்பா. நான் மற்றவங்களை பத்தி கேவலமா பேசக்கூடாதுன்னு புத்தி கற்பிச்சீங்க. இது என்னப்பா தப்பு? நான் குணசீலரை கூட்டிட்டு வந்தேன். சுந்தர், அவர் கோபமா பேசிட்டான். யாத்திரத்தில் ஒரு வார்த்தையும் மரியாதை குறைவா உபயோகப்படுத்துறாளப்பா. அடடே, என்னம்மா பாட்டில நடு ரோட்ல போட்டு உடைச்சிட்டு நின்னுகிட்டு இருக்க? நான் எந்த தவறை செய்யலைங்க. பாதையோட தான் போனேன். ஒரு ஆள் சைக்கிள்ல வந்து மோதி என் கையில இருந்த மருந்து பாட்டிலையும் தட்டி விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம வேகமா போறாரு. எவனாவது புதுசா சைக்கிள் கத்துக்கிற மைனரா இருப்பான். அடையப்பா, வழியோட போக பழகிக்கங்கடா. என்னம்மா சொன்ன? மருந்து பாட்டிலா? ஆமாங்க, எங்க அப்பா மோசமான நிலையில இருக்கிறார். அவர் படுற அவஸ்தையை பார்த்துட்டு டாக்டர் கிட்ட கடன் சொல்லி வாங்கிட்டு வந்த மருந்து இது. வருத்தப்படாதம்மா, ஏழைங்களுக்கு தான் மேலும் மேலும் கஷ்டம் வந்துகிட்டு இருக்கும். சரி வா, நான் வேற மருந்து வாங்கி கொடுக்குறேன். வேண்டாங்க, வீட்டுக்கே போறேன். பயப்படாதம்மா, மருந்து பாட்டில தட்டி விட்டுட்டு போன மடைய மாதிரி என்னையும் நினைச்சுக்காத. வா, மருந்து வாங்கி கொடுக்குறேன். மோகன், இந்த அம்மா எவ்வளவு தரணும் பாக்கி? அரைகால் இருப்பாங்க. டாக்டர், அந்த அம்மா கொடுக்க வேண்டிய பாக்கியையும் இப்ப வாங்குற மருந்துக்கு பணமும் சேர்த்து நான் கொடுக்குறேன். மருந்து கொடுக்க சொல்லுங்க. உட்காருங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க சார். மோகன், இந்த மருந்தை சீக்கிரம் கொடு. பாட்டில் கொண்டு வந்துருக்கீங்களாமா? அப்பா, இங்க உள்ள பாட்டிலேயே கொடு, அதுக்கும் சேர்த்து காசு கொடுக்குறேன். இந்த விட்டு பில் பண்ணப்பா. உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கு. இவங்க உங்க ஒய்ஃபுங்களா சார்? என்ன சொல்றீங்க? உங்க மனைவிங்களா? ஏன் சார், ஒரு வாலிபனும் வயசு பொண்ணும் ஒன்னா வந்தா உடனே மனைவியான்னு கேட்டுறதா? ஐம் சாரி சார், உங்க சிஸ்டர்னு எனக்கு தெரியல. அது சரி போங்க, நீங்களே ஒரு புது கதை ஸ்கெட்ச் போட்டுருவீங்க போல இருக்க. அது மனைவியும் இல்ல தங்கச்சியும் இல்ல சார். அந்த அம்மா ரோடோட போய்கிட்டு இருந்தாங்க. கையில இருந்த மருந்து பாட்டில யாரோ ஒருத்தன் தட்டி விட்டு உடைச்சிட்டு போயிட்டான். நான் பரிதாபப்பட்டு வாங்கி கொடுக்கறமான்னு கூட்டிட்டு வந்தேன். சார், உங்க மாதிரி இறக்க குணமும் தயாள சிந்தனையும் உள்ளவங்க தான் இந்த உலகத்துக்கு இப்ப தேவை சார். அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார்? பில் என்னாச்சு? 7-8. 7-8.
எட்டனா பாட்டிலுக்கா? வர்றேன் சார். உங்க உதவி நான் மறக்கவே மாட்டேங்க. பரவாயில்லம்மா, உங்களை வீடு வரைக்கும் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு வரட்டுமா? வேண்டாங்க, நானே போயிடுறேன். ஒரு சமாச்சாரம். என்னங்க? சரி, நீங்க போங்க. காட்டுக்குள்ளே கண்ட பூவு கண்ணை பறிக்குது, எந்தன் கண்ணை பறிக்குது. அதன் கமகமக்கும் வாசம் வந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. காட்டுக்குள்ளே கண்ட பூவு கண்ணை பறிக்குது, எந்தன் கண்ணை பறிக்குது. அதன் கமகமக்கும் வாசம் வந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. கோட்டை மேல குயில் இருந்து பாடி கழிக்குது, சும்மா பாடி கழிக்குது. கோட்டை மேல குயில் இருந்து பாடி கழிக்குது, சும்மா பாடி கழிக்குது. அந்த பாட்டை கேட்க எம் மனசு பதறி துடிக்குது, சும்மா பதறி துடிக்குது. அந்த பாட்டை கேட்க எம் மனசு பதறி துடிக்குது, சும்மா பதறி துடிக்குது. காட்டுக்குள்ளே கண்ட பூவு கண்ணை பறிக்குது, எந்தன் கண்ணை பறிக்குது. அதன் கமகமக்கும் வாசம் வந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. மலையின் மேலே மயில் இருந்து ஆடி கழிக்குது, சும்மா ஆடி கழிக்குது. மலையின் மேலே மயில் இருந்து ஆடி கழிக்குது, சும்மா ஆடி கழிக்குது. அந்த மலையில் ஏறி மயிலை பிடிக்க மனசு நாடுது, எந்தன் மனசு நாடுது. அந்த மலையில் ஏறி மயிலை பிடிக்க மனசு நாடுது, எந்தன் மனசு நாடுது. காட்டுக்குள்ளே கண்ட பூவு கண்ணை பறிக்குது, எந்தன் கண்ணை பறிக்குது. அதன் கமகமக்கும் வாசம் வந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. துன்பம் அனைவருக்கும் ஒன்னாயிருக்குது, உலகில் ஒன்னாயிருக்குது. இன்ப துன்பம் அனைவருக்கும் ஒன்னாயிருக்குது, உலகில் ஒன்னாயிருக்குது. ஆனால் உணர்ச்சி மட்டும் விதவிதமாய் மாறி கிடக்குது, உலகில் மாறி கிடக்குது. உணர்ச்சி மட்டும் விதவிதமாய் மாறி கிடக்குது, உலகில் மாறி கிடக்குது. காட்டுக்குள்ளே கண்ட பூவு கண்ணை பறிக்குது, எந்தன் கண்ணை பறிக்குது. அதன் கமகமக்கும் வாசம் வந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. ஏய்யா, அந்த கரும்புல வந்த லாபத்தை எது எழுதியிருக்க? சர்க்கரையில் எழுதிட்டானுங்கோ. என்ன சர்க்கரை இல்லையா? சர்க்கரை வியாபாரத்துல அதை இதை போட்டு சரி பண்ணிட்டேன். சரிதான். இரும்புல வந்துட்டா ஈயத்துல எழுத போறவருக்கு அப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்த்தா தான் கணக்கு கரெக்டா வருது. வணக்கம். யாரப்பா அது? வணக்கம். உங்களை தான் பார்க்க வந்தேன். யார? என்னையா? என்ன விசேஷம்? மாமா. மாமாவா? என்ன இது? யாரோ புது மருமகன் போல இருக்கு. மாணிக்கம் பிள்ளை மகன் சுந்தர். உங்க தங்க மகனை கூட உங்களுக்கு இன்னாருன்னு தெரியலையா? புரியுது புரியுது. ஒரு மனுஷன் நல்ல முறையில் இருக்கான், அதுவும் கொஞ்சம் பண வசதியோட இருக்கான்னு தெரிஞ்சா ஊர்ல உள்ள சொந்தக்காரனா வந்து அடிக்கடி உபத்திரவம் கொடுப்பாங்கிறது எனக்கு நல்லா புரியுது. மாமா, உங்களை உதவிக்காக பார்க்க வரல, உங்க சொத்துல பங்கு கேட்கவும் பிரியப்படல. எங்க அப்பா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாரு. உங்களை ஒரே ஒரு முறை பார்க்கணுமா? நீ எத்தனை முறை வேண்டுனாலும் சரி, உன் அப்பனை பார்க்க நான் இஷ்டப்படல. மாமா, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட வார்த்தை சொல்றீங்களே. மரண வாசப்படியில ஒரே ஒரு முறை எங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு பிரியப்படுறாரு. தயவு செய்து வரக்கூடாதா? அட நீ என்னப்பா,
அவர் தான் வர்றதுக்கு நேரம் இல்ல பிரியம் இல்லைன்றாரு. அதை விட்டு தொண உயிரை வாங்குறியா? ஐயா பரோபகாரி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். 3 என்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போகணும். என் ஆயுசுல இந்த மனுஷனை ஒரு முறை கூட எடுத்து எரிஞ்சதுல நீ இப்ப வந்த பைய தூக்கி எரிஞ்சுட்டிய. போடா மாமா, போடா. உங்க இரக்கமுள்ள மனதுக்கு என்னுடைய 1000 நன்றி. வர்றேன். போடான்னா வர்றாரா? போ. இல்லாத பயலுங்க. போடா நான் வர்றேங்கிறான், வாடானா போறேங்கிறான். இந்த பயலோட கட்டிக்கிட்டோம் யாருங்க மாரடிக்கிறது? அதுலயும் கொஞ்சம் பண வசதியோட இருந்துட்டவனு கேள்விப்பட்டா அண்ணன் தம்பி அவ இவ தோல் துருத்தின்னு உசிர வாங்கின. இந்த பயல்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு செஞ்சு என் தலையை பாருயா. அங்க ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையே சொன்னேன். பிள்ளை என் மாமனா, நீ அவருடைய மகனா? உங்கள் உதவியால் முன்னுக்கு வந்த என் தந்தையா உன்னை இவ்வளவு கேவலமாக பேசினார்? சுந்தர், உதவி செய்த உங்கள் குடும்பம் சோகப் புயலிலே சிக்கி தவிப்பதையும் நன்றி மறந்த என் தந்தை சுகவாழ்வு வாழ்வதையும் எண்ணும் போது என் நெஞ்சம் துடிக்கிறது. இத்தனை நாளாக இந்த விஷயங்களை எல்லாம் என் தந்தை என்னிடம் சொல்லவே இல்லை. சேகர், இந்த அளவு இரக்க குணம் படைத்த உன்னிடத்தில் விவரத்தை சொன்னார் எங்களுக்கு உதவி செய்து விடுவாயோ என்று எண்ணிதான் இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருப்பார். உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது சுந்தர். என் தந்தை வராததை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நான் வருகிறேன். மாமனுக்கு தேர்தல் கூறி இழந்த வாழ்வை மீண்டும் பெற்று உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்கிறேன். வா போகலாம். நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல நீ மருந்து வாங்க ஓடுன. உங்க அண்ணன் வந்து என்ன சத்தம் போடுற? அண்ணா அர்த்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருப்பாரு. உங்க உடம்பு நல்லாக வேண்டாமப்பா? என் உடம்பு என்னம்மா, நான் இருக்கிறத விட சாகிறதே மேல். அப்பா, சதா சாகிறத பத்தியே ஜபம் செய்துகிட்டு இருக்காதீங்க. சௌக்கியமாகணும்னு சொல்லுங்க. நான் சௌக்கியம் அடைஞ்சு யாருக்கு என்னம்மா புண்ணியம்? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிற நிலைமையில இருக்கனா? உங்க அண்ணனுக்காவது? அப்பா, காலம் முழுவதும் நான் கன்னியாவே இருந்துடுறேன். நீங்க மட்டும் கவலை இல்லாம இருந்தா போதும். கௌரி, நீ கன்னியாவே காலம் கழிச்சா ஊரும் உலகமும் சும்மா இருக்குமாம்மா? ஊரும் உலகமும் ஒரு கண்ணாடி தானே அப்பா. நாம சிரிச்சா அதுவும் சிரிக்கும், நாம் அழுதா அதுவும் அழுவும். அப்படி நினைக்காதம்மா. வர வர இந்த ஊரும் உலகமும் நல்ல வார்த்தையை சொல்றதே இல்லம்மா. அப்பா, நான் மருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு அயோக்கியன் சைக்கிள்ல போற வேகத்துல மருந்து பாட்டில தட்டி விட்டுட்டு போனான். ஆனா அதே சமயத்துல இன்னொரு நல்ல மனிதர் வந்து விபரத்தை கேட்டு டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போய் பழையபடி மருந்து வாங்கி கொடுத்தாரு. இப்படி நல்லவங்களும் இருக்கத்தானே அப்பா செய்யறாங்க. கௌரி, இந்த பருவத்துல எந்த ஆண்மகனையும் நல்லவன்னு முடிவு கட்டிடாதம்மா. அப்பா, நீங்க சொன்னபடி குணச்சிலர் வீட்டுக்கு போனேன். அவர் நமக்கு நெருங்கின சொந்தக்காரர் மாதிரியே நடந்துக்கல. ஒரு கூலிக்காரனை மிரட்டுற மாதிரி என்னை வெளியே துரத்திட்டார். உங்க வார்த்தைக்காக நான் பேசாம வந்தேன். குணசீலர்னு பேர் வச்சிருக்காரே தவிர குணங்கிற வார்த்தைக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பேருக்கும் உருவத்துக்கும் பொருத்தம் இல்லாம இப்படி சில மனிதர்கள் பிறந்துடுவாங்கப்பா. ஆனா அவர் மகன் சேகர் அவருக்கு நேர் விரோதமா நல்ல இதயம் படைச்சவனப்பா. சேகர்? ஆமா ஆமா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் பார்த்தது. இடையில என்ன வழிமறிச்சு நடந்த விபரத்தை எல்லாம் கேட்டு உங்களை பார்க்கணும்னு வந்திருக்குது. சேகர் எங்க? வெளியில நிக்குது. உங்க உத்தரவு கேட்டுட்டு தான் உள்ள வருவேன்னு சொல்லுது. உத்தரவா? அட பைத்தியக்காரன், சேகர் வர்றதுக்கு யார கேட்கணும்? அவன் வீடா செய்யுது. போடா, போய் கூட்டிட்டு வா. கௌரி, சேகர் தாமா உனக்கு அத்தான். நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம போச்சு. சேகர் மட்டும் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டான்னா சாகர காலத்திலேயாவது நிம்மதியோட சாவ. சேகர், சேகர், பாப்பா வா, இப்படி உட்கார். சும்மா உட்காரு.
இந்த ஏழை வீட்டுக்கு நீயாவது வந்திய. உன்னை பார்த்ததே எனக்கு பரம திருப்தி. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது, இப்ப திடீர்னு வளர்ந்துட்ட. ஆளை அடையாளமே தெரியல. மாமா, சுந்தர் மூலியமா எல்லா விவரமும் கேள்விப்பட்டேன்.